ஆனந்தமாக அன்பரை பாடுவேன், ஆசையவர் என் ஆத்துமாவிற்கே. ஆனந்தமாக அன்பரை பாடுவேன், ஆசையவர் என் ஆத்துமாவிற்கே. ஆசிகள் அருளும் ஆனந்த நந்தமாய், ஆசிகள் அருளும் ஆனந்த நந்தமாய். ஆண்டவர் இயேசு போலாரும் இல்லையே, இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் மிகத்தில் வேறு எங்கும் இல்லை. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். மனிதர்களாகிய நாம் ஆள் பார்த்து, நிறம் பார்த்து, பணம் பார்த்து, படிப்பு பார்த்து, அழகு பார்த்து அவர்களிடத்திலே நம்முடைய அன்பை பகிர்ந்து கொள்கிறோம், ஆசீர்வாதங்களை பகிர்ந்து கொள்கிறோம், சிரிப்பை பகிர்ந்து கொள்கிறோம், சமாதானத்தை பகிர்ந்து கொள்கிறோம். ஆனால் மனிதனுக்குள்ளாக இருக்கின்ற இந்த பாகுபாடு, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக அந்த பிரிவினைகள், அந்த வித்தியாசங்கள், மனிதனை வேறு பிரித்து பார்ப்பது இயேசு கிறிஸ்துனுடைய குணங்கள் அல்ல. இயேசுவோடு கூட வாழ்ந்த சீடர்களுக்கு இயேசு கிறிஸ்துனுடைய குணங்கள், பழக்க வழக்கங்கள் அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏன் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த பரிசுத்த ஆவியானவர் அளவில்லாத ஒரு பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை இயேசு கிறிஸ்து பெற்றிருந்தார். இந்த அளவில்லாத பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் என்பது இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம்தான் கொடுக்கப்பட்டது. அவர்களோடு கூட இருந்த சீடர்களுக்கு அளவில்லாத பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் கொடுக்கப்படவில்லை. இயேசு கிறிஸ்துடைய அழைப்பு என்ன என்பதை இயேசு அறிந்திருந்தார். இயேசு கிறிஸ்துக்குள்ளாக இருந்த பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை என்ன செய்ய சொல்லுகிறாரோ அதை மாத்திரமே செய்து கொண்டு இயேசு தன்னுடைய வாழ்நாட்களை சரீர பிரகாரமாக இந்த உலகத்திலே வாழும் பொழுது பரலோக ராஜ்யத்தினுடைய புனித தன்மைகளை, பரலோக ராஜ்யத்தினுடைய புரட்சிகளை, பரலோக ராஜ்யத்தினுடைய விடுதலைகளை, சுகங்களை, மக்களை நேசிப்பதை, மக்களை அரவணைப்பதை, மக்களை ஒன்று கூட்டுவதை இயேசுநாதர் அனுதினமும் செய்து கொண்டே இருந்தார். லூக்காவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 54ஆம் வசனத்திலே யாக்கோபும் யோவானும் இயேசுவினிடத்திலே வந்து ஒரு கேள்வியை கேட்பார்கள். எலியா ஜெபித்ததை போல நாங்களும் ஜெபித்து வானத்திலிருந்து அக்கினியை வரவழைக்க இந்த கிராமத்து மக்களை அழித்து போட உமக்கு சித்தமா என்ற ஒரு கேள்வியை கேட்டார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதில் கொடுக்கவில்லை. மாறாக 55ஆம் வசனத்திலே அவர்களை அதட்டி, நீங்கள் இன்ன ஆவியை உடையவர்கள் என்பதை நீங்கள் அறியாதிருக்கிறீர்கள் என்ற ஒரு வார்த்தையை சொல்லுவார். வாட் கைண்ட் ஆஃப் ஸ்பிரிட் லிவிங் இன் யூ, வாட் கைண்ட் ஆஃப் ஸ்பிரிட் யூ ஆர் ஹேவிங் இன் யுவர் லைஃப், யூ டு நாட் நோ வாட் கைண்ட் ஆஃப் ஸ்பிரிட் யூ ஆர் ஹேவிங். நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்கள் என்று அவர்களை அதட்டினார். சாதாரணமாக பேசுவதற்கும் அதட்டி பேசுவதற்கும் அர்த்தங்கள், வித்தியாசங்கள் உண்டு. அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு கேள்வியை கேட்கிறார்கள்? மனிதர்கள் சாக வேண்டும், எப்படி சாக வேண்டும்? எலியாவின் காலத்தில் இருந்த, எலியாவின் மீது இருந்த ஒரு அக்கினியின், சுட்டெரிப்பின் அக்கினியின், அபிஷேகத்தினுடைய அக்கினியை நாங்களும் வானத்திலிருந்து வரவழைத்து இந்த கிராமத்து மக்களுக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுக்க வேண்டும், அதிலே உமக்கு விருப்பம் இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியை கேட்டார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, 56ஆம் வசனத்திலே மனிதர்களை அழிப்பதற்காக, கொல்லுவதற்காக நான் வரவில்லை, மனிதர்களை ரட்சிப்பதற்காக, அழிவிலிருந்து, மரணத்திலிருந்து காப்பாற்றுவதற்காக நான் வந்திருக்கிறேன் என்ற ஒரு வார்த்தையும் இயேசுநாதர் சொல்லுவார். உங்கள் குருவாகிய இயேசுநாதர், இந்த உலகத்தின் ஜீவாதிபதியாகிய இயேசுநாதர், இந்த உலகத்தை ரட்சிக்க வந்த இயேசுநாதர், உலகத்தின் பாவத்தை மன்னிக்க வந்த இயேசு ரட்சகர் உங்களுக்கு ஜீவாதிபதியாக இருக்கிறாரா? உங்களுக்கு தலையாக இருக்கிறாரா?
இயேசு கிறிஸ்துனுடைய வீடு என்று எழுதப்பட்டிருக்கும். இயேசு கிறிஸ்து எனக்கு தலைவர் என்று சொல்லுவார்கள். ஆனால் இந்த வசனங்கள் எல்லாம் பொருந்தாது. சில இடங்களிலே அநேகர் தங்களுக்குள்ளாக இருக்கின்ற அபிஷேகம் ஆவியினுடைய அளவு என்னது என்பதை அறியாமலே இன்றைக்கும் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆவிக்குரிய அனுபவம் என்பது வாழ்நாள் முழுவதும் நாம் அனுதினமும் கற்றுத்தேர வேண்டிய ஒன்று. உங்களுக்குள்ளாக இருக்கின்ற ஆவி எப்படிப்பட்ட ஒரு ஆவியாக இருக்கிறது? உங்களுக்குள்ளாக இருக்கின்ற பரிசுத்த ஆவியானவருடைய அளவு எவ்வளவாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து நடக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானுடைய இலக்கு என்பது வேறு. மனிதனுக்குள்ளாக இருக்கின்ற ஆவியினுடைய இலக்கு, எண்ணங்கள், திட்டங்கள் என்பது வேறு. சில நேரங்களிலே பரிசுத்த ஆவியானவருக்கும் மனிதனுடைய ஆவிக்கும் போராட்டங்கள் எப்பொழுதும் நடந்து கொண்டே இருக்கும். சில நேரங்களிலே சில மனிதர்களுக்குள்ளாக அசுத்த ஆவிகள் குடிகொண்டிருக்கும். அந்த மனிதனை பரிசுத்த ஆவியானவரும் பாதுகாத்து கொண்டே இருப்பார். சில நேரங்களிலே இந்த அசுத்தாவி கொண்ட மனித ஆவிக்கும் இந்த அசுத்த ஆவிக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் யுத்தம் நடந்து கொண்டே இருக்கும். எப்படிப்பட்ட ஒரு யுத்தம்? பவுல் அதை அழகாக சொல்லுவார். நான் நன்மை செய்ய வேண்டும் என்றே விரும்புகிறேன், ஆனால் எனக்குள்ளாக இருக்கின்ற தீமை என்னை அதை செய்ய விடாமல் தடுக்கிறது. பவுல் என்பவர் ஒரு சாதாரண ஒரு மனிதன் அல்ல. இயேசு கிறிஸ்துவுக்காக தன்னுடைய படிப்பு, தன்னுடைய சரீர பலம், தன்னுடைய ஞானம் எல்லாவற்றையும் தியாகம் செய்து வந்தவர். அவர் சொல்லுகிறார், எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு சாத்தானை கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். நான் பெருமையாக வாழும் பொழுதெல்லாம், தவறு செய்ய நினைக்கும் பொழுதெல்லாம் அந்த சாத்தான் எனக்கு முள்ளாக இருந்து என்னை குத்தி கொண்டே இருக்கிறான், துன்புறுத்தி கொண்டிருக்கிறான். நல்ல ஊழியக்காரர்களுக்கு, நல்ல அபிஷேகம் பெற்றவர்களுக்கு சில நேரங்களிலே உலகத்தினுடைய ஆசை, உலகத்தினுடைய பெருமை, உலகத்தினுடைய ஆடம்பரங்கள் அவர்களுக்குள்ளாக குடிகொள்ள ஆரம்பிக்கும். ஆனால் அதை பரிசுத்த ஆவியானவர், அவன் இந்த தவறை செய்யக்கூடாது, இந்த பெண் இந்த தவறை செய்யக்கூடாது என்பதற்காக சாத்தானை அனுமதித்து துன்புறுத்தி அவர்கள் தவறு செய்யாதபடிக்கு அங்கே பரிசுத்த ஆவியானவர் காத்து கொண்டிருக்கிறார். இங்கே யாக்கோபும் யோவானும் இயேசுவோடு கூட இருந்தாலும் அவர்கள் தங்களை எலியாவுக்கு இணையாக ஒப்பிட்டு பேசுகிறார்கள். எலியா ஜெபித்ததை போல இது நடக்குமா? எலியாவும் யாக்கோபும் யோவானும் ஒன்றாக வாழ்கின்றவர்களா? எலியா என்பவர் சந்நியாசம், துறவரம் பூண்டு மலையின் மீது வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு பெரிய தீர்க்கதரிசி. இயேசுவை பார்க்கும் பொழுது எலியாவினுடைய ஆவியும் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியும் ஒன்றாக இருக்கிறது. எலியாவினுடைய ஆவி இயேசுக்குள்ளாக இருக்கிறது என்பதை அன்றைக்கு பார்த்தவர்கள் எலியாவை குறித்து சாட்சி சொன்னார்கள். எலியாவுக்கு இருந்த ஒரு அபிஷேகம் என்பது வானத்தை கட்டுவது, வானத்தை திறப்பது. எலியாவுக்குள்ளாக இருந்த ஒரு அபிஷேகம் மரித்து போன ஒரு சரீரத்தை எழுப்புவது. எலியாவுக்குள்ளாக இருந்த ஒரு வைராக்கியம் என்ன தெரியுமா? அரண்மனைக்குள்ளே சென்று அங்கே அரசன் ஒருவன் வியாதியாக கிடந்தான். மரிக்கும் தருவாயில் இருக்கும் பொழுது அரண்மனைக்குள்ளே பாதுகாவலர்களுக்கு முன்பாக குடும்பத்தார் நடுவிலே, நீ படுத்து கொண்டிருக்கின்ற இந்த கட்டிலிலிருந்து நீ எழுந்து வரமாட்டாய், நீ மரித்து போவாய் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தைகளை பகிரங்கமாக பேசின ஒரு வைராக்கியம் உடையவன். அதே போலவே பாகால்களுடைய தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக வானத்திலிருந்து அக்கினியை இறங்கி வர செய்து அந்த பாகால்களுடைய தீர்க்கதரிசிகளை தரைமட்டமாக விழுந்து யெகோவாகிய கர்த்தரே உண்மையான தெய்வம் என்று அறிக்கை பண்ணுகின்ற ஒரு பெரிய ஊழியத்தை செய்தவன் தான் எலியா. மற்ற ஊழியக்காரர்களுக்குள் இருந்த அந்த உண்மை, அந்த சத்தியம், அந்த இரத்தத்தினுடைய பரிசுத்தம், நாவுகளுடைய பரிசுத்தம், கண்களுடைய பரிசுத்தம் எல்லாம் உங்களுக்குள்ளாக இருக்கிறதா? மற்ற ஊழியங்களுக்கு இணையாக நீங்கள் போட்டி போடாதிருங்கள்.
இயேசுநாதர் ரட்சிக்கவும் காப்பாற்றவும் வந்தார். இயேசுவோடு கூட இருந்தாலும் அதை யாக்கோபும் அந்த யோவானும் அறியாமல் இருந்ததினால் இயேசு அவர்களை எச்சரிக்கிறவராக, நீங்கள் கொல்லுகின்ற ஆவியை கொண்டவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் என்று இயேசு சொல்லுகிறார். மல்கியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, உங்கள் மீது இருக்கின்ற ஆவியை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள், உங்கள் மீது இருக்கின்ற ஆவியை கொண்டு மற்றவர்களுக்கு துரோகம் பண்ணாதிருங்கள் என்று சொல்லுவார். ஒன்று எச்சரிக்கை, இன்னொன்று துரோகம் பண்ணாதிருங்கள் என்று சொல்லி. அபிஷேகம் பெற்றவர்கள், கர்த்தருடைய ஆவியை பெற்றவர்கள் பல இடங்களிலே துன்பங்கள் வரும்பொழுது, வறுமைகள் வரும்பொழுது, பதவி உயர்வு வரும்பொழுது இந்த பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காக அவர்கள் கர்த்தரின் ஆவியானவருக்கு துரோகம் செய்கின்றவர்களாக இருக்கிறார்கள். எனக்கு தெரிந்த ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தை சார்ந்த அருமை சகோதரி அவர்கள் ஒரு கிறிஸ்துவ பள்ளியிலே தலைமை ஆசிரியராக வந்தார்கள். அது ஒரு கிறிஸ்துவ பள்ளி. இந்த சகோதரி அவர்கள் ஞாயிற்றுக்கிழமையானால் கிறிஸ்துவ சபைகளிலே, அந்த ஸ்தாபனத்தில் உள்ள சபைகளிலே பிரசங்கம் பண்ணுவார்கள். கர்த்தர் திடீரென்று அவருடைய படிப்புக்கு அனுபவத்திற்கு ஏற்றவாறு அவரை அதே ஸ்கூலில் ஹெட்மாஸ்டரா அவர்களுக்கு ப்ரொமோஷன் வந்தது. அவர்கள் அந்த ஹெட்மாஸ்டர் அந்த ப்ரொமோஷன் வந்தவுடனே அவர்கள் செய்த காரியம் என்ன தெரியுமா? நேராக ஒரு மந்திரவாதியின் இடத்தில் போனார்கள். நான் இப்பொழுது பதவி உயர்வை பெற்றிருக்கிறேன், நான் அந்த நாட்காரியிலே உட்காரும் பொழுது எல்லோரும் நான் சொல்வதை அப்படியே கேட்க வேண்டும். எனக்கு கீழாக இருக்கின்ற ஆசிரியர்கள் நான் சொல்வதை எதிர்த்து பேசக்கூடாது, நான் சொல்வதை அவர்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும். இந்த ஸ்கூலில் படிக்கிற மாணவிகளுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் இந்த மாணவிகளுடைய பெற்றோர்கள் என்னோடு கூட சண்டை போடக்கூடாது. அவர்கள் என்னிடத்தில் பேச வந்தால் வாயை கட்ட வேண்டும். அவர்கள் என்னிடத்தில் வந்தால் அமைதலாக இருக்க வேண்டும். அவர்கள் என்னிடத்தில் வந்தால் எனக்கு நேராக கை நீட்டி பேசக்கூடாது. ஒன்று, அவர்கள் வாயை கட்டிவிட வேண்டும், அவருடைய கைகளையும் கட்டி போட வேண்டும் என்று சொல்லி ஒரு மாந்திரிகத்தினுடைய தகட்டை கொண்டு வந்து அந்த கிறிஸ்துவ ஸ்கூலினுடைய அந்த டேபிள் கீழாக வைத்து விட்டார்கள். அந்த மந்திரவாதி ஒரு காரியத்தை சொன்னான். நீங்கள் அந்த நாற்காலியிலே உட்காருவதற்கு முன்பாக நான் கொடுக்கும் இந்த மெழுகுவத்தியை நீங்கள் ஏற்றி அதை தொட்டு கும்பிட்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி ஒரு மெழுகுவத்தியை கொடுத்து விட்டார். காலங்கள் சென்றது. அந்த நிர்வாகம் நன்றாக நடந்து கொண்டிருந்தது. அந்த தலைமை ஆசிரியருக்கு ஒரே ஒரு ஆண்மகன். அந்த ஆண்மகன் அளவில்லாமல் குடிகாரனாக மாறினான். அந்த வாலிபன் தடையில்லாமல் ஒரு சைக்கிள் செயினை போல சிகரெட் பிடித்து கொண்டே இருந்தான். சர்ச்சுக்கு வர்றதுக்கு முன்னாடி சிகரெட் பிடிப்பார். அவர் கேட்டில் நின்று சர்ச்சுக்குள்ளே வரமாட்டார். சர்ச்சு காம்பவுண்டில் எங்கன்னா ஒரு மூலையில் உட்காந்துருப்பார். கடைசி ஆசீர்வாதம் போடுவதற்கு முன்பாக ஆலயத்தை விட்டு சென்று விடுவான். அவன் வீட்டுக்கு போன உடனே விஸ்கி பிராண்டியை கொடுப்பான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தாய் செய்த தவறு, இயேசு கிறிஸ்துவுக்கு துரோகம். பைபிள் படிக்கிறார்கள், பிரசங்கம் பண்ணுகிறார்கள், மற்றவர்களுக்கு போதிக்கிறார்கள், அவர்கள் பாடலை பாடுகிறார்கள், சபையிலே திருவிருந்தை எடுக்கிறார்கள். ஆனால் அந்த மந்திரவாதியினுடைய ஆவி அவர்களோடு கூட வாழ ஆரம்பித்தது. அந்த குடும்பத்தில் இருக்கிற அந்த ஒரே மகனை குடிகாரனாக மாற்றியது, கஞ்சா அடிப்பதற்கு அவனை தூண்டியது, சிகரெட் பிடிப்பதற்கு அவனை அடிமையாக்கினது. அவன் ஒரு முறை வெளியே சென்று வீட்டுக்கு திரும்பும் பொழுது அதிகமாக குடித்ததினாலே ஒரு பாறாங்கல்லின் மீது பைக்கை ஏற்றி அந்த இடத்திலே விழுந்து அவன் செத்து போனான். இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த கிறிஸ்துவ தாய் செய்த ஒரு தவறு, மாந்திரிகத்தினுடைய தகடு, வருகின்ற பெற்றோருடைய
வாய்களை அசுத்தாவிகளை கொண்டு கட்டுவது, பெற்றோர்களை ஆசிரியர்களை வாய்களை கட்டுவது, கைகளை கட்டுவது, அப்படிப்பட்ட கிரியைகளை உடைய அசுத்தாவிகளை அவர்கள் நம்பினார்கள். ஆனால் பாசமாக வளர்க்கப்பட்ட ஒரே மகன், அன்போடு நேசித்து வளர்க்கப்பட்ட ஒரே ஆண்மகனை இந்த தலைமை ஆசிரியர் எந்த பிசாசை வணங்கினாலோ அந்த பிசாசு ஒரே மகனை இரத்தம் சிந்தி சாகடிக்க செய்தது. கிறிஸ்துவுக்கு விரோதமாக, பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக நாம் துரோகங்கள் செய்தால் பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தை பெற்றவர்களாகி நாம் எச்சரிக்கையோடு கூட இருக்க வேண்டும். குறிப்பாக குடும்பம் நடத்துகிறவர்கள், தலைமை பொறுப்பில் இருக்கிறவர்கள், தொழில் அதிபர்கள் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக, மற்றவர்களை அடிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக நாம் பில்லி சூனிய மந்திரங்களுக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால், பில்லி சூனிய மந்திரவாதிகளுக்கு இயேசுவின் இரத்தத்தினால் பெற்றுக்கொள்ளப்பட்ட அந்த காணிக்கைகளை கொடுப்போம் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானுடைய கோபம் நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளின் மீதும் இறங்கும். 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறார். This is the warning for the family leaders. This is the warning for the business people. This is the warning for the chief executive officers. இந்த உலகத்தில் இருக்கிறவரை காட்டிலும் எனக்குள்ளாக இருக்கிறவர் பெரியவர் என்கின்ற ஒரு சத்தியத்திற்குள்ளாக, ஒரு நித்தியத்திற்குள்ளாக ஆண்டவர் உங்களை அழைக்கிறவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து தனக்குள்ளாக இருக்கின்ற பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து நன்றாக ஆராய்ந்து அறிந்திருந்ததினாலே பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக எந்த ஒரு தவறும் நீங்கள் செய்யக்கூடாது. பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக எந்த ஒரு தூஷணங்களும் பேசக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் விட்டு விலகினால் அந்த பரிசுத்த ஆவியானவர் பிசாசை உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய சரீரத்திலே, உங்களுடைய ஆவியிலே இறங்கும்படியாக கட்டளைகளை கொடுப்பார். மார்க்குவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே மனிதனுக்கு விரோதமாக மனிதன் செய்கின்ற எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும் என்று இயேசு சொல்கிறார். ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக நீங்கள் தூஷணங்கள் பேசுவீர்கள் என்று சொன்னால் அந்த பாவம் இம்மையிலேயும் மன்னிக்கப்பட மாட்டாது, மறுமையிலேயும் மன்னிக்கப்பட மாட்டாது என்று சொல்லி இயேசு எச்சரிக்கிறவராக இருக்கிறார். இதை நான் சொல்லவில்லை. உங்களை நேசிக்கின்ற இயேசு, உங்கள் மீது அக்கறை கொண்டிருக்கின்ற இயேசு, உங்கள் மீது அன்பு செலுத்துகின்ற இயேசு, மரணக்கட்டிலிருந்து தூக்கி எடுத்த இயேசு, கருவிலேயே நீங்கள் செத்து போயிருக்க வேண்டிய உங்களை இயேசு கிறிஸ்து உங்களை சாகடிக்காமல் உயிரோடு கூட பிறக்க செய்து உங்களுக்கு பரிசுத்த ஆவியுடைய வரன்களை கொடுத்து, பரிசுத்த ஆவியுடைய கிருபைகளை கொடுத்து, பூமியிலே உன் தாய் தகப்பனுக்கு இல்லாத அதிகாரங்கள், உன் தாய் தகப்பனுக்கு இல்லாத ஆசீர்வாதங்கள், உன் தாய் தகப்பனுக்கு இல்லாத பெயர் புகழ்களை கொடுத்த பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக ஜீவிக்க வேண்டும் என்பதை இயேசு சொல்லியிருக்கிறார். மனிதர்களை கண்ணீருக்குள்ளாக, பற்கடிப்புக்குள்ளாக, பாதாளத்தினுடைய வாழ்க்கைக்குள்ளாக கர்த்தருடைய கோபம் உங்களை அனுமதித்துவிடும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, யூதாஸ் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றான். ஆனால் அவன் அந்த பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் இருக்கும் பொழுதே, இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுக்க வேண்டும் அவனை நினைக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவருக்கு துரோகம் செய்ய நினைக்கும் பொழுதே சாத்தான் அவனுக்குள்ளாக புகுந்து விட்டான். சாத்தான் ஒரு மனிதனுக்குள்ளாக வந்தால், உனக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இருந்தாலும் நம்முடைய எண்ணங்கள் பரிசுத்த ஆவியானுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறதா? நம்முடைய எண்ணங்கள் உங்களுக்குள்ளே குடிபுகுந்திருக்கின்ற பிசாசு அல்லது சாத்தான் சொல்லுவதை நாம் கேட்கிறோமா? We have to decide. அந்த அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தீமையான காரியங்களை செய்வதற்கு எடுக்கின்ற முடிவு நம்முடைய கரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது.
நன்மையான காரியங்களை செய்வதற்கு நாம் தான் முடிவெடுக்க வேண்டும். யூதாசுக்குள்ளாக தீர்க்கமான ஒரு முடிவை எடுக்க முடியவில்லை. ஆனால் ஒரே ஒரு முடிவை மாத்திரம்தான் எடுத்தான். 30 வெள்ளிக்காசு எனக்கு வேண்டும், இயேசுவை நான் காட்டிக் கொடுக்க வேண்டும். அவனல்ல, அவனுக்குள் இருந்த அந்த சாத்தானின் ஆவி அப்படி அவனை வழிநடத்தினது. அந்த பிசாசு அவனுக்குள்ளாக வருவதற்கு முன்பாக அவன் நல்லவன்தான். இரண்டாவதாக, இந்த அனினால் சப்பிரால் என்கின்ற அப்போஸ்தலர் காலத்திலே ஊழியம் செய்தவர்கள், they are a clever people, they are the holistic people, they are the anointed people, they are filled by the Holy Spirit. அப்போஸ்தலர்களோடு கூட ஊழியம் செய்யும் பொழுது அவர்கள் அந்த அப்போஸ்தலருடைய அந்த பரிசுத்த ஆவியனுடைய அழகான உண்மையான சத்தியம் நிறைந்த ஒரு அபிஷேகத்திற்குள்ளாக பரிசுத்தமாக ஜீவித்தவர்கள். இதை நீங்கள் அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்திலே வாசித்து தெரிந்து கொள்ளலாம். பேதுரு இந்த அனினாலை சந்திக்கும் பொழுது ஆவிக்குரிய ரீதியிலே ஒரு வார்த்தையை பேசுவார். உன் இருதயம் முழுவதும் சாத்தான் குடியிருக்கிறது என்ன என்று கேட்பான். இருதயம் முழுவதும், இருதயத்திலே கால்பாகம் அல்ல, அரை பகுதி அல்ல, இருதயம் முழுவதும் there is a black spirit cover in your heart. அவன் தன்னுடைய ஆவியிலே உணர்ந்து பேதுருக்குள்ளாக இருந்த பரிசுத்த ஆவியானவர் அதை அவனுக்கு காட்டினார். அதை பார்த்த பின்பு பேதுரு அந்த சத்தியங்களை பேசினான். நீங்கள் இவ்வளவுக்குத்தான் இந்த நிலத்தை விற்றீர்களா என்று கேட்ட பொழுது ஆம் என்று சொல்ல பொழுது கணவனும் மரித்து போனான், மனைவியும் மரித்து போனார்கள். ஒரே நாளிலே ஒரு குறிப்பிட்ட மணி நேரத்திற்குள்ளாக கணவன் மனைவி அந்த குடும்பத்திலே இல்லை. அந்த குடும்பம் அதற்கு பின்பு சபிக்கப்பட்ட ஒரு குடும்பமாக சமுதாயம் அந்த வீட்டை பார்க்கும் பொழுது கர்த்தரால் சாகடிக்கப்பட்டவர்கள், கர்த்தரால் பாதாளத்தினுடைய அழுகைக்குள்ளாக தள்ளப்பட்டவர்கள், கர்த்தரால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வீடு அல்ல, சபிக்கப்பட்ட ஒரு வீடு. அந்த வீட்டினுடைய வாசல் மரணத்தின் வாசல் என்று சொன்னார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு நல்லவர்தான். இயேசு உங்களை காப்பாற்றுகிறவர், இயேசு உங்களை ஆசீர்வதிக்கிறவர், இயேசு உங்களை பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக அழைத்து செல்கிறவர்கள். ஆனால் பூமியிலே நாம் வாழும் பொழுது எப்படிப்பட்ட ஆவிக்குரிய அனுபவத்திற்குள்ளாக நாம் இருக்கிறோம்? உங்களுக்குள்ளாக எப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் இருக்கிறது? உங்கள் மீது இருக்கின்ற ஆவி எப்படிப்பட்டதாக இருக்கிறது? பொண்ணுக்காக, பொருளுக்காக, பணத்திற்காக, நிலத்திற்காக நீங்கள் மற்றவர்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக கிறிஸ்துவை மறந்து பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக சூனியங்களுக்குள்ளாக, மந்திரங்களுக்குள்ளாக நீங்கள் செல்லுகிறீர்களா? அந்த ஆவிகள் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற உங்களை கொன்று போடும், உங்களுடைய ஆஸ்தியை கொன்று போடும். அசுத்தாவிகள் சமாதானத்தை கெடுத்துவிடும், அசுத்தாவிகள் பிரிவினைகளை கொண்டு வரும், அசுத்தாவிகள் மரணத்தையும் கொண்டு வரும். அதற்கு தலைமை ஆசிரியராக இருந்த ஒரு பெண்ணை குறித்து நான் சாட்சியாக சொன்னேன். மூன்றாவதாக, பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து இயேசு எச்சரித்திருக்கிறார். இந்த எச்சரிக்கைகள் மிக மிக அவசியம். துன்மார்க்கத்தின் ஆவி, கலகத்தினுடைய ஆவி, மரணத்தினுடைய ஆவி, விபச்சாரத்தினுடைய ஆவி, அடிமைத்தனத்தினுடைய ஆவி, தீண்டாமையினுடைய ஆவி உங்களுக்குள் இருக்கிறதா? அதை நீங்கள் வெளியே துரத்துங்கள். நீங்கள் நினைத்தால் அப்படிப்பட்ட ஆவிகளிலிருந்து உங்களால் வெளியே வர முடியும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதை இயேசு கிறிஸ்துவினிடத்திலே அறிக்கை செய்து அதை விட்டு விடுகிறவனே கர்த்தரிடத்திலிருந்து இரக்கம் பெறுவான் என்று சொல்லி சாலமோன் ஞானி சொல்லியிருக்கிறார். அவன் ஒரு பக்திமான். இன்றைக்கும் காலாகாலமாக தலைமுறை தலைமுறையாக கிறிஸ்துவர்களாக இருக்கிறவர்களே, இயேசுவை நோக்கி பாருங்கள். இயேசுவால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, பரிசுத்தாவியினால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீ விசுவாசித்தால் இயேசுடைய மகிமையை பார்ப்பாய். நீ விசுவாசித்தால் பரிசுத்த ஆவியானுடைய அற்புதங்களை, அதிசயங்களை, சுகங்களை பெற்றுக்கொண்டு இம்மையிலேயும் மறுமையிலேயும் கர்த்தருடைய பிள்ளைகளாக
சந்தோஷத்தோடு கூட பரலோக ராஜ்யத்துடைய பிள்ளைகளாக வாழ கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவில் அல்லாதவர்களே, இயேசு கிறிஸ்துடைய கட்டளையின்படி இயேசு சொன்ன வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படிந்து தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறவர்களே, உங்கள் யாவருக்கும் அடியேனுடைய அறைகூவலை கொண்டு வருகிறேன். எனக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு ஊழியம் என்பது தொழுநோயாளிகள் மத்தியிலே பணி செய்வது. இந்த தொழுநோயாளிகளுடைய காயங்களை கட்டுவது, தொழுநோயாளிகளுடைய புண்களை துடைத்து அதற்கு மருந்து வைத்து பஞ்சு வைத்து பேண்டேஜ் கொண்டு கட்டி அந்த காயங்கள் ஆறும்படியாக கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுவது. இரண்டாவதாக அந்த தொழுநோயாளிகளுக்கு ஆகாரம் கொடுப்பது, அரிசி போன்ற குடும்பத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை கொடுப்பது. இதை நான் எப்படி புரிந்து கொண்டேன் என்று சொன்னால், ஏசாயாவின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே ஆற்றுங்கள் தேற்றுங்கள் என் ஜனத்தை என்று சொல்லியிருக்கிறார். இந்த ஆற்றுங்கள் தேற்றுங்கள் என்று சொல்லப்பட்ட மக்கள் தொழுநோய் கொண்டவர்கள், கைகளிலே விரல்கள் இல்லாதவர்கள், கால்களிலே விரல்கள் இல்லாதவர்கள், பாதங்களில் கீழாக புண்களை கொண்டவர்கள், சரீரத்திலே வெடிப்புகளை கொண்டு கெட்ட நீர்களும் சீழ்களும் சரீரத்திலே வடிந்து கொண்டிருக்கும். அவர்கள் அருகிலே யாரும் செல்ல மாட்டார்கள், அவர்களை பார்த்து யாரும் ரசிக்கவும் மாட்டார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு குஷ்டரோகி வரும் பொழுது அவனை அழைத்து அவன் மீது கையை வைத்து, எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகு என்று அவனை தொட்டார். ஒரு காலகட்டத்திலே தீண்டாமை இருந்தது, இந்த தொழுநோய் பரவும் என்கின்ற அச்சமும் இருந்தது. ஆனால் 1ஆம் நூற்றாண்டு திருச்சபையிலேயும் அது இருந்தது, 21ஆம் நூற்றாண்டு திருச்சபையிலேயும் அது இருக்கிறது. எனவேதான் சபைகளின் வாசல்களிலே, மசூதிகளின் வாசல்களிலே, இந்து ஆலயங்களின் வாசல்களிலே இந்த சரீரத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் கையேந்தி போகிறவர்களையும் வருகிறவர்களையும் பக்திமான்களையும் நீதிமான்களையும் கொடுத்து உதவும்படியாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த தொலைக்காட்சியின் மூலமாக அடியேனும் உங்களிடத்திலே ஒரு உதவியை கேட்கிறேன். உங்களால் முடிந்தால் நீங்கள் அவர்கள் வாழ்கின்ற இடத்திற்கு சென்று உதவிகளை செய்யுங்கள். கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. இவர்களுக்கு தேவையான கஞ்சும் பஞ்சும், அவருடைய சரீரம் குளிர்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த பழைய சோறு, பஞ்சு என்பது அந்த புண்களிலே வடிகின்ற கெட்ட நீர்களை துடைத்து, கெட்ட இரத்தங்களை துடைத்து, கெட்ட சீழ்களை துடைத்து அந்த காயங்கள் மேலும் பரவாமல் இருப்பதற்கு உதவி செய்யும்படி உங்களை அன்போடு கூட கேட்கிறேன். பணமாக நான் கேட்கலாம், ஆனால் முதலாவதாக நீங்கள் இந்த மருந்து மாத்திரைகளை, இந்த அரிசி போன்ற பொருட்களை வாங்கி என்னுடைய விலாசத்திற்கு நீங்கள் அனுப்புங்கள். அந்த பொருட்களை நான் மாதந்தோறும் சுமந்து கொண்டு போய் மலை அடிவாரத்தில் இருக்கின்ற அவர்களுக்கு நான் கொடுத்து வருகிறேன். இம்மட்டும் செய்து வருகின்ற உதவிகளுக்கு, ஜபங்களுக்கு கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிக்கட்டும். இப்படி பொருட்களை வாங்கி அனுப்ப முடியாதவர்கள் தயவு செய்து நீங்கள் பணங்களை எங்கள் அக்கௌண்ட்டில் நீங்கள் போடுங்க, பேங்க் அக்கௌண்ட்டில் போடுங்க. கூகுள் பே, ஃபோன்பே போன்ற வசதிகளும் இருக்கிறது. வயது சென்றவர்கள் நீங்கள் அப்படி பணத்தை அனுப்பலாம். இதுவும் முடியாது என்று சொன்னால் நீங்கள் மணி ஆர்டர் பண்ணுங்கள். தொடர்ந்து இப்படி உதவி செய்கின்ற பெயர்களை வைத்து நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய ஜபக்குழு உங்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய ஜப தேவைகளை தயவுசெய்து நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் தொடர்ந்து ஜெபித்து உங்களுடைய நன்மைக்காக, உங்களுடைய சந்தோஷத்திற்காக, உங்களுடைய சமாதானத்திற்காக, ஆயுசு காலங்களுக்காக எங்களுடைய நிறுவனம் தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட நன்மைகளை செய்து தொழுநோயாளிகள் சந்தோஷப்படுத்தி, பரலோக ராஜ்யத்தையும் சந்தோஷப்படுத்தி, பூமியிலே நாம் எல்லோரும் ஒருமனப்படும் பொழுது பரலோக ராஜ்யம் திறக்கப்படும். பரலோக ராஜ்யம் நாம் வேண்டிக் கொள்ளுகின்ற எல்லாவற்றையும் கொடுக்கும். அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. நந்தியால் பாடிடுவோம், நந்தியால் பாடிடுவோம், நல்லவரே